ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கல்கி கிருஷ்ணமூர்த்தி நினைவு அறக்கட்டளை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வருஷத்துக்கான ஸ்காலர்ஷிப் இப்போ இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ட்ரஸ்ட் மூலியமாக இந்த ஸ்காலர்ஷிப் வழங்குறாங்க. இந்த திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு மொத்தத்தில் 12 லட்ச ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் யார் யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அந்த ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2024-25 கல்வியாண்டில் அரசு அங்கீகாரம் பெற்றுள்ள கல்வி நிலையத்தில் சேர்ந்து படித்து கொண்டிருக்க வேண்டும். அதற்குரிய சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நீங்கள் பார்த்தா ஜாயின் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கான போனஃபிட் கண்டிப்பாக கேட்பாங்க. +1 +2 பாலிடெக்னிக் பட்டப்படிப்பு பட்ட மேல் படிப்பு ஆகிய வகுப்புகளில் ஏதேனும் ஒன்றில் நீங்கள் படிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று 11th 12th பாலிடெக்னிக் அந்த மாதிரி டிகிரி ஏதாச்சும் நீங்கள் ஒன்று படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பட்ட மேல் படிப்பு எனில் கடைசியாக எழுதிய பரீட்சையில் குறைந்தபட்சம் 80% மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தா ரொம்ப ஹையர் எஜுகேஷன் படிக்கிறீங்கன்னா கடைசியாக நீங்கள் படித்த அந்த செமஸ்டரில் 80%க்கு மேலே மார்க் இருந்தது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு +1 +2 பாலிடெக்னிக் மாணவரில் கடைசியாக எழுதிய பரீட்சையில் குறைந்தபட்சம் 90% மார்க் கேட்டிருக்காங்க. 11th 12th பாலிடெக்னிக்னா நீங்கள் 90% மார்க் எடுத்துக்கின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1,20,000 ரூபாய்க்கும் குறைவான வருட வருமானம் உடைய குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் மட்டுமே அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. உடைய குடும்ப ஆண்டு வருமானம் 1,00,000 ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கி பிரிண்ட் செய்யவும், விண்ணப்ப படிவத்தை மாணவர் தமது கைப்பட எழுதி முழுமையாக பூர்த்தி செய்யவும், விண்ணப்பத்தில் கோரப்படாத சான்றிதழ்கள் அனுப்புதல் கூடாது. சான்றிதழ்கள் ஜெராக்ஸை மட்டுமே அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் அனுப்ப தேவைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தபால் மூலம் மட்டுமே விண்ணப்பத்தை அனுப்பவும், கொரியர் தவிர்க்கவும். தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு மட்டுமே தகவல் தெரிவிக்கப்படும். மற்றபடி கடித போக்குவரத்து கிடையாது. சர்டிஃபிகேட் நகல்களை திரும்ப அனுப்ப இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க. உதவித்தொகைகளை பெற மாணவர்களை தேர்ந்ததில் அறங்காவலர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பாஸ்டிக் அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் தேவைப்படுறவங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகே, இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம்னா நீங்கள் 11th 12th பாலிடெக்னிக் ஐடி டிகிரிலாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 1,00,000 ரூபாய்க்கு 1,20,000 ரூபாய்க்குள்ளே இருக்குது இன்கம்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பெயர் என்ன, அட்ரஸ் என்ன, இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, அதுக்கான போனஃபிட் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கான சைன் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் போட்டுட்டு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கான இன்கம் சைட் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி கடைசியாக நீங்கள் என்ன எக்ஸாம் முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான மதிப்பெண் சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். போனஃபிட் சைட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதில் மூலமாக தபால் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. மாணவர் கையெழுத்து போட்டுக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். அஞ்சுவது அஞ்சாமை பேதமே அஞ்சுவது அந்த மாதிரில இருக்குல்ல, குறளுக்கு உங்கள் சொந்த கையெழுத்தில் உங்கள் அனுபவ அடிப்படையில் ஏதாச்சும் எழுத சொல்லியிருக்காங்க. எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். அடையார் அட்ரஸுக்கு. கடைசி தேதி ஜூலை 31, 2024. அதுக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி ஸ்காலர்ஷிப் தேவைப்படுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.